இது நம்ம சிவகாசி லட்டு. இது வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி தான் வரும். ஃப்ளவர் பாட் தானுங்களா? ஃப்ளவர் பாட் தான், எந்த மாற்றம் கிடையாது. நல்லா ஃபோர்ஸா ஹைட்டா வரும் மோட்டு பாட்டிலும். இது 2 பீஸ் இருக்கும். ஓகே. இது என்ன அப்படின்னா ஒரு 2 ஃபங்க்ஷன் வரும். இப்போ வெடிச்சு உங்களுக்கு கலர் தாள் வரும். சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி மணி உள்ள இருக்கும். பழைய காலத்துல இருக்க ஓலை வெடி இருக்குல்ல, அதே டைப்ல இருக்கும். ஆமா, 90s கிட்டோட ஃபேவரட் வெடி. இது வந்து 150 ரூபா வரும். வெறும் 150 ரூபா தான். வெறும் 150 ரூபா. வாட்டர்மெலன் ஜூஸ் தான் உங்களுக்காண்டி. தீபாவளிக்கு அப்ப டயர்டா இருப்பாங்க வெடி போட்டு, அந்நேரத்தை ஒன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க வச்சுக்கோங்க, குடிக்கலாம்னு நினைச்சிட்டு அந்த டைம் உள்ள ஒரு வெடி இருக்கும். இதையும் எடுத்து வெடிச்சு கொண்டாடி மகிழ்ச்சியா இருக்கலாம் நினைச்சு. சரி சரி. இதோட பிரைஸ் நம்ம 90 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 180 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 5 பீஸ் சேர்த்து 180 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். பாதிப்பு வராது. அவ்வளவு சேஃப்டி மஸ்டா ப்ராப்பரா பண்ணிருக்கோம். கம்பி மடக்கி வச்சிருப்போம். இங்கே ஒரு மடக்கி வச்சிருப்போம். கீழே வெளியே போகாத அளவுக்கு நம்ம கைக்கு வராது. வெளியும் போகாது, கைக்கு வராது. ரன்னிங்லயே இருக்கும். சரிங்களா? இதுல உள்ள 5 பீஸ் 5 பீஸ் இருக்கும். இதோட ரேட் எவ்வளவுங்க? இதோட ரேட் வந்து 150 ரூபா. வெறும் 150 ரூபா. 5 பீஸ். ஒரு பீஸ் வெறும் 30 ரூபா தான். 30 ரூபா தான். 5 பீஸ் வரும். ஒரு டைமிங் வந்து 5 ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்கும். இதுல 3 ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 150 ரூபா. 150 ரூபா. சரிங்க. இது வந்து 350 ரூபா. 350. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. அண்ணாச்சி, இப்ப நம்ம கடையோட பேர் என்னங்க அண்ணாச்சி? SSS Prakash Crackers. சரிங்க அண்ணாச்சி. நம்ம கடை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அண்ணாச்சி? சிவகாசி நாரணாபுரம் புதூர் பச்சையம்மன் கோயில் அருகையில் இருக்கு. சரிங்க அண்ணாச்சி. சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம கடைக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அண்ணாச்சி? ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு அண்ணாச்சி, அவ்வளவுதான். ரொம்ப பக்கம். ஓகேங்க அண்ணாச்சி. இப்ப கஸ்டமர் வந்து சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்க அண்ணாச்சி, அங்க இருந்து உங்களால பிக்கப் பண்ணிக்க முடியுங்களா? கண்டிப்பா. நாங்க கார் வச்சிருக்கோம் அண்ணாச்சி. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணாங்கன்னா நேரடியா பிக்கப் பண்ணிக்கிறோம். அவங்க கார்ல வராங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம லொகேஷன் ஷேர் பண்ணி கடைக்கு வர வச்சிடலாம் அண்ணாச்சி. எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கடையில என்னென்ன ஐட்டம், எவ்வளவு வெரைட்டிஸ் ஐட்டம், என்னென்ன ரேட்ல இருக்குங்க அண்ணாச்சி? நம்ம கடையில மொத்தம் 200 வெரைட்டிஸுக்கு அதிகமா இருக்கு அண்ணாச்சி. இது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இப்ப குருவி வெடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 ரூபா ரேஞ்சில இருந்து 25 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வச்சிருக்கோம் அதிகபட்சமா. வேற ஃப்ளவர் பாட்டு, கிரவுண்ட் சக்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 40 ரூபா ரேஞ்சில் இருந்தே வச்சுருக்கோம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது. கம்பி மத்தாப்புலாம் 8 ரூபால இருந்தே நம்மகிட்ட ஸ்டார்டிங் ஆரம்பிக்குதுனாச்சு. இதில் 8 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் நம்ம ப்ரைஸு கோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மக்களுக்கு ஏற்ற மிக குறைவான விலையில தான் நம்ம பட்டாசு சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இது வந்து ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க அண்ணாச்சி. இப்ப சிவகாசியில எல்லாம் பாத்தீங்கன்னா 50% 60% ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கடையில எத்தனை % ஆஃபர் கிடைக்குது அண்ணாச்சி? நம்ம மக்களுக்காக நம்ம 90% கொடுத்துருக்கோம் அண்ணாச்சி. 90% ஆஃபர் கொடுக்குறாங்களா? அளவுக்கு அதிகமா 90% கொடுத்துடலாம். 90. சரி சரி, ஓகேங்க அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி, இப்ப இருக்கிற ஐட்டம் எல்லாம் ஒண்ணு காட்டுறீங்களா? கண்டிப்பா நம்ம. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் நம்மளோட 2024 ஃபேன்சி ஐட்டம், அது நியூ வெரைட்டிஸ் வந்திருக்கு. நியூ வெரைட்டிஸ் வந்திருக்குங்களா? லட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. லட்டா? ஆமா. என்னண்ணா, திருப்பதி லட்டா இல்ல நம்ம ஒரு லோக்கல் லட்டானே? இது நம்ம சிவகாசி லட்டு. ஓ, சிவகாசி லட்டா. ஆமா. ஓகே ஓகே. இது என்ன வித்தியாசமா இருக்கு? அதானே லட்டு. ஓகே. இது வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி தான் வரும். ஃப்ளவர் பாட் தானுங்களா? ஃப்ளவர் பாட் தான், எந்த மாற்றம் கிடையாது. நல்லா ஃபோர்ஸா ஹைட்டா வரும்னே. ஓகே. இதுவே வந்து ஃபோர்ஸா ஹைட்டா வருங்களா? ஹைட் வரும். நல்ல டைமிங் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு இருக்கும்? ஃபங்க்ஷன் வந்து எல்லோ கலர்ல இடமே நல்லா பிரதிபலிப்பா இருக்குண்ணே. ஓகே. ஒரு போஸ்ட் மரம் ஹைட்டுக்கு வரும்ண்ணே. ஒரு போஸ்ட் மரம் ஹைட் வருங்களா? டைமிங் எவ்வளவு நேரம்? டைமிங் 30 செகண்ட் வரும்ண்ணே. 30 செகண்ட். ஓகே ஓகே. இதோட ரேட் என்னங்கண்ணாச்சி வரும்? இதோட ரேட் நம்மளுக்கு 350 ரூபா கொடுத்துருக்கேன். 5 பீஸ் சேர்த்து வெறும் 350 ரூபா தான். 350 ரூபாய். என்னங்கண்ணாச்சி, திருப்பதி லட்டே 50 ரூபா சொல்றாங்க. இந்த லட்டு எப்படி அண்ணாச்சி கம்மியா கொடுக்க முடியும்? கம்மியா தானே கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? ஓகே ஓகேங்கண்ணாச்சி. வேற அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூ வெரைட்டிஸ்னு வரும்போது மோட்டு பொட்டல் இருக்குண்ணே. மோட்டு பொட்டல். இது 2 பீஸ் இருக்கும். ஓகே. இது என்ன அப்படின்னா ஒரு 2 ஃபங்க்ஷன் வருண்ணே. என்னென்ன ஃபங்க்ஷன் வருங்கண்ணாச்சி? கிரவுண்ட் சக்கர் ஒன்று சுத்தம். ஓகே. அது ரன்னிங்லயே உங்களுக்கு ஃப்ளவர் பாட் ஃபங்க்ஷன் வரும். ஓகே. ரன்னிங்லயே வந்துருங்களா? ரன்னிங்லயே வந்துரும். சரி சரிங்க. ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷன்ல வரும் அண்ணாச்சி. இது 180. இதோட பிரைஸ் வந்து இதோட பிரைஸ் வெறும் 180 தான். உள்ள 2 பீஸ் இருக்கும். ஓகே ஓகேங்க அண்ணாச்சி. உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க். மணி இந்த பேங்க். ஆமா அண்ணாச்சி. ஓகே. மணி இந்த பேங்க்னா பேங்க்ல மணி இருக்க மாதிரி இதுல மணி இருக்கும். மணி இருக்கும் கண்டிப்பா. வெடிச்சு உங்களுக்கு கலர் தாள் வரும். சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி மணி உள்ள இருக்கும். ஓகே. ஒரு கலர் தாள் பீஸா உள்ள கீழே இருக்கும். வெடிச்சு வரும். ஓ, வெடிச்சு வரும்போது கலர் பேப்பர்ஸா வந்துரும். ஆமா கண்டிப்பா உங்களுக்கு. ஓகே. இது ஒரு பாக்ஸ்ல 3 பீஸ் இருக்கு அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி. ஒரு பீஸ் வந்து 55 ரூபா வரும். வெறும் 55 ரூபா தான். 55 ரூபா. 55. ஓகே ஓகேங்க அண்ணாச்சி. 55 ரூபா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டு அண்ணாச்சி. ஓல்ட் இஸ் கோல்டு. ஓல்ட் இஸ் கோல்டு. ஓகே. இது வந்து நம்ம பழைய
பழைய காலத்துல இருக்க ஓலை வெடி இருக்குல்ல அதே டைப்ல இருக்கும். ஆமா 90s கிட்டோட ஃபேவரட் வெடி. ஓகே. அது வந்து இது ஒரு பாக்ஸோட பிரைஸ் வந்து 150 ரூபா வரும். வெறும் 150 ரூபா. வெறும் 150 ரூபா. இதுல எத்தனை பீஸ் வருங்க? உள்ள 25 பீஸ் இருக்கும். ஓ 25 பீஸ். 25 பீஸ் இருக்கும். ஏங்கண்ணாச்சி மத்த பாக்ஸ்ல எல்லாம் 5 பீஸ் 10 பீஸ் மட்டும் இருக்கு, இதுல மட்டும் எப்படிங்கண்ணாச்சி 25 பீஸ்? இது 90s கிட்ஸ் அதிகமா இருக்காங்களா சார், அதனால வந்து அவங்களோட ஆசையை நிவர்த்தி பண்றதுக்காண்டி. ஓ 90s கிட்டுக்காக மட்டுமே இது ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. சரிங்கண்ணாச்சி. கண்டிப்பா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட டின்னு. இது என்னங்கச்சி? கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸ் தான் சார். வாட்டர்மெலன் ஜூஸ் தான் உங்களுக்காண்டி. குடிக்கலாங்களா? கண்டிப்பா குடிக்கலாம். எப்படிங்கண்ணாச்சி? பட்டாசுங்களா குடிக்கிறதுங்களா? பட்டாசுலயே குடிக்கிற மாதிரி. வெளிய மக்கள் வீடியோக்கு டயர்டா இருக்குன்னு குடிக்கிறது சொன்னீங்களா நீங்க? அப்படிலாம் இல்ல உள்ள வெடிதான் இருக்கு. வெடிதானா? நீங்க வேற சொல்லிட்டு சொல்லுங்கண்ணாச்சி, யாராவது எடுத்து குடிச்சிருன்னு போறாங்க. தீபாவளிக்கு அப்ப டயர்டா இருப்பாங்க, வெடி போட்டு அந்நியாயத்தை ஒண்ணு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க வச்சுக்கோங்க, குடிக்கலாம்னு நினைச்சிட்டு அந்த டைம் உள்ள ஒரு வெடி இருக்கும், இதையும் எடுத்து வெடிச்சு கொண்டாடி மகிழ்ச்சியா இருக்கலாம் நினைச்சு. சரி சரி. இதோட பிரைஸ் நம்ம 90 ரூபாய் கொடுத்துட்டு. வெறும் 90 ரூபா தானே? ஓகே ஓகேங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டாப் கன்னு சொல்லுவாங்க. டாப் கன். ஆமா. டாப் கன் இந்த குழந்தைங்க கன்னு கையில புடிச்சிட்டு இது பண்ற மாதிரி. குழந்தைங்க கையில புடிச்சிட்டு விளையாடுற மாதிரி. ஓகே. இது பென்சில் டைப்ல இருக்கும் அண்ணாச்சி. ஓகே. இதுல உள்ள 5 பீஸ் இருக்கும். ஓகே. இது உங்களுக்கு நம்ம 180 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ணாச்சி. 5 பீஸ் சேர்த்து 180 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்க அண்ணாச்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயர் சக்கர் என்னாச்சு. வயர் சக்கரம் இருக்கு. வயர் சக்கர்னா என்னங்க என்னாச்சு? இது வயர் சக்கர் வந்து நம்ம எல்லா நார்மலா வந்து சங்கு சக்கரம் அப்படின்னா தரையில வச்சுதான் நீங்க பாத்துருக்கோம். ஆமாங்க அண்ணாச்சி. இது வந்து நம்ம கையிலேயே ஹேண்டில் பண்ணலாம். கையிலேயே பிடிக்கலாங்களா? கையிலேயே பிடிச்சிக்கலாம் அண்ணாச்சி. ஓகே. இது கம்பியில பிடிச்சிட்டு நீங்க எங்க எஜ்ஜில பத்த வச்சீங்க அப்படின்னா ஏங்க அண்ணாச்சி சக்கரனாலே கீழே வச்சாலே மேல வந்து அடிக்கிற அளவுக்கு இருக்கு, இது கையில பிடிச்சா எதுவும் ஆகாதுங்களா? அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ரொம்ப சேஃபாவும் பார்த்து துல்லியமா செஞ்சிருக்கோம் அண்ணாச்சி. ஓகே. இதுல எந்த வித பாதிப்பு வராது, அவ்வளவு சேஃப்டி மஸ்டா ப்ராப்பரா பண்ணிருக்கோம் அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி. அதனால சேஃப்டி. அது தூக்கி பிடிச்சா கைக்குள்ள வராதுங்களா அண்ணாச்சி? கைக்குள்ள வராது அண்ணாச்சி, கைக்குலாம் வரவே வராது உங்களுக்கு. இது எல்லாமே எனக்குள்ள நம்ம கம்பி மடக்கி வச்சிருப்போம், இங்கேயே ஒரு மடக்கி வச்சிருப்போம், கீழே வெளியே போகாத அளவுக்கு நம்ம கைக்கு வராது. வெளியும் போகாது கைக்கும் வராது. ரன்னிங்லயே இருக்கும். ஓகே ஓகே. தூரமா பிடிச்சிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அண்ணாச்சி. தூரமா பிடிச்சே பண்ணிக்கலாம். குழந்தைங்க யூஸ் பண்ணலாங்களா? கண்டிப்பா குழந்தைங்களுக்காக தான் பண்ணிருக்கு. குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகேங்க அண்ணாச்சி. அடுத்து 4x4 உங்களுக்கு. 4x4 இது வந்து எப்படின்னா வீல் தானாச்சு, உள்ள 5 பீஸ் இருக்கும். ஓகே. உங்களுக்கு ரொட்டீன் எப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுத்திட்டு இருக்கும். ஓ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுத்தும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுத்தும். இது பரபரன் சவுண்டோட எஃபெக்ட்டோட சுத்தாச்சு. சவுண்ட் எஃபெக்ட்டோட வந்துருங்களா? ஆமா சவுண்ட் எஃபெக்ட்டோட வந்துரும். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா அண்ணாச்சி. இதுல உள்ள 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ் இருக்கும் அண்ணாச்சி. இதோட ரேட் எவ்வளவுங்க அண்ணாச்சி? இதோட ரேட் வந்து 150 ரூபாய் அண்ணாச்சி. வெறும் 150 ரூபாய் 5 பீஸ். ஒரு பீஸ் வெறும் 30 ரூபாய் தான். 30 ரூபாய் தான். ஓகே ஓகேங்க. ஓகே அண்ணாச்சி. அதுக்கு அடுத்து பீகாக் அண்ணாச்சி. பீகாக் மயில் தோகை விரிக்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். ஆமா ஆமாங்க அண்ணாச்சி. நம்மகிட்ட இது 3 பீஸ் உள்ள, இது வந்து 3 வெரைட்டி வரும். ஓ 3 ஃபங்க்ஷனுங்களா? 3 ஃபங்க்ஷன் வரும் இதுல. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு 5 பீஸ் உள்ளது நம்மகிட்ட இருக்கு. ஓ அதுவும் இருக்கு. 2 படா பீகாக் இருக்கு நம்மகிட்ட. ஓ படா பீகாக், சோட்டா பீகாக் இருக்கு, படா பீகாக் இருக்கு. ஆமா அண்ணாச்சி. ஓகே. ரெண்டுமே இதுல வந்து 5 பீஸ் வரும். ஒரு டைமிங் வந்து 5 ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்கும். இதுல வந்து 3 ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 150 ரூபாய். 150 ரூபாய். சரிங்க அண்ணாச்சி. இது வந்து 350 ரூபாய். 350 ரூபாய். ஓகே. டைமிங் எப்படி இருக்கு அண்ணாச்சி? டைமிங் அண்ணாச்சி அந்த 30 to 40 செகண்ட் இருக்கும் அண்ணாச்சி. கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. வேற நம்மகிட்ட டான்சிங் அம்பர்லா அண்ணாச்சி. டான்சிங் அம்பர்லா? ஆமா. இது என்ன அப்படின்னா கம்மி மத்தாப்பு இது வரைக்கும் பாத்துருப்பீங்க நீங்க. டான்சிங் டால் வேணா கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம டான்சிங் செஃப் கூட நான் கேள்விப்பட்டேன். இது வந்து என்னங்கன்னாச்சு டான்சிங் அம்பரல்லாங்கிறீங்க? ஆமா அண்ணாச்சி. இது வந்து உங்களுக்கு கம்மி மத்தாப்பு இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே ஒரு புதுவிதமா ஒண்ணு இருக்கு. ஓகேங்க அண்ணாச்சி. இப்ப கம்பி மத்தாப்புன்னு சொல்றீங்க, அப்புறம் அம்பரல்லான்னு சொல்றீங்க, அது எப்படிங்க அண்ணாச்சி? அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு இதா இருக்கும் அண்ணாச்சி. எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஓ ஓகே. இது கொடை மாதிரி ஓகே ரொட்டேஷன் ஆகும் அண்ணாச்சி. பொருத்தும் போது என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க நம்ம எட்ஜ்ல பத்த வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபயர் ஆகி இது அப்படியே ஃபுல்லா எரிஞ்சு வந்து ஃபுல்லாவே சுத்தம் அண்ணாச்சி. சுத்தி அப்படியே ரவுண்ட் ஒண்ணு கீழ இருக்கிறவர்களும் சுத்தி வருங்களா? கீழே இருக்க வரைக்கும் அந்த எல்லோ கலர் இங்க இருக்கிற வரைக்கும் வந்து எட்ஜ்ல வந்து நிக்கணும். சரி சரிங்க அண்ணாச்சி. சுத்திக்கிட்டே வந்து இறங்கி வரும். ஓகே. இதோட செக்கிங் வீடியோ எல்லாம் எனக்கு காட்டுறீங்களா? இப்ப நம்ம கண்டிப்பா அந்த வீடியோ முடிச்ச உடனே நம்ம போட்டு காமிச்சிரோம் அண்ணாச்சி. ஒண்ணு கண்டிப்பா பொறுத்து பாத்துருவோம். சரிங்க அண்ணாச்சி. நம்ம கஸ்டமருக்காண்டி இது பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க அண்ணாச்சி. வேற என்னாச்சு? அடுத்துங்க அண்ணாச்சி ராக்கெட் அண்ணாச்சி. ராக்கெட் இது நம்மளோட சொந்த தயாரிப்பு அண்ணாச்சி. ஓகேங்க அண்ணாச்சி. இதுக்கு மூலப்பொருளான குழாய்னு சொல்லுவாங்க, அதை நம்மளே பண்ணி கொடுக்குறோம். அது ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? இது வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட் வரும். ஓன் ப்ராடக்ட். ஆமா. ராக்கெட், விஸ்லிங் ராக்கெட், நம்ம பேபி ராக்கெட், ராக்கெட் பாம்பு, விஸ்லிங் ராக்கெட், லூனிக்கு,
இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகேங்கண்ணாச்சி. இதோட ரேட் என்னங்கண்ணாச்சி வரும்? இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா தான். வெறும் 80 ரூபா தான். வெறும் 80 ரூபா தான். ஓகே ஓகேங்கண்ணாச்சி. இதுல எத்தனை பீஸ் வருங்கண்ணா? இதுல 10 பீஸ் வரும். 10 பீஸ் வந்துரும். 10 பீஸ் வந்துரும். ஓகேங்கண்ணாச்சி. அடுத்து பார்க்க போறது நம்மட ஸ்கை சாட் இருக்கு. இது 5 பீஸ் வரும். அதுக்கு அடுத்து பிளானட் வீல். இது வந்து நம்மட 2 பீஸ், ஒரு பாக்ஸுக்கு 2 பீஸ் இருக்கும். ஓகே. இந்த பிளானட் வீல் என்னன்னு? இது கிராக்லிங் சவுண்டோட சுத்தம்னாச்சு. ஓகே. உங்களுக்கு கிரவுண்ட் சக்கர் தான், பட் கிராக்லிங் சவுண்டோட சுத்தம். ஓகே. ஒரு 1000 வாழை விரிச்சா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இந்த வீல். ஓகே. அடுத்து இது என்ஜாய் கேண்டில். கேண்டில் ஓகே. குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா பண்ணியிருக்கோம். ஓகே. நல்ல டைமிங் இது பண்ணாச்சு, நல்லா வெளிச்சம் அதிகமா இருக்கும். ஓகே. பென்சில் டைப் தான். பென்சில் டைப். ஓகேங்க. இது வந்து பீகாக் ஃபெதர் என்னாச்சு. ஓகே. மயில் தோகை என்னாச்சு. மயில் தோகை வந்து அந்த தோகை அது வேற, அந்த தோகை லீஃப் இருக்குல்ல அந்த உள்ள அந்த இது அந்த ஃபெதர் மாதிரி வரும் என்னாச்சு. ஓகே. அந்த தோகையோட இது மாதிரி இதழ் மாதிரி நம்ம ஃபயர் வந்து அந்த ஃபயர் அந்த மாதிரி இருக்கும். உள்ள பாக்ஸ்ல 5 பீஸ் இருக்கும் என்னாச்சு. ஓகேங்கண்ணாச்சி. அதுக்கு அடுத்து இது பட்டர்ஃப்ளை என்னாச்சு. பட்டர்ஃப்ளை இது வந்து மல்டி கலர் வரும் என்னாச்சு. இது ஒரு இதுவும் மல்டி கலர் வந்துடும். ஆமா, ஒவ்வொன்றும் 3 கலர்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு டைம் பத்த வச்சானா கோல்டு, ரெட், கிரீன் 3 கலர் ஃபங்க்ஷன் ஆகும். இதோட டைமிங் எவ்வளவு? டைமிங் வந்து 30 செகண்ட் தான். 30 செகண்ட் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்து 7 ஷாட் என்னாச்சு. 7 ஷாட். ஆமா, 7 ஷாட் நம்ம வழக்கம் போல பாக்குற 7 ஷாட் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குங்களா? இல்ல எந்த டிஃபரெண்ட் இல்ல, சேம் தான். 5 பீஸ் பாக்ஸுக்கு இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. அதுக்கு அடுத்து போட்டோ ஃபிளாஷ் என்னாச்சு. போட்டோ ஃபிளாஷ் எப்பயும் போல நம்ம ஃபிளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும். உள்ள பாக்ஸுக்கு 5 பீஸ் இருக்கும் என்னாச்சு. சரிங்க. அடுத்து உங்களுக்கு டிஸ்கோ சவர் என்னாச்சு. இது டிஸ்கோ சவர். ஆமா, நிஞ்சா சவர் சொல்லுவாங்க, டிஸ்கோ சவர் சொல்லுவாங்க. ஓகே. இதுல வந்து 5 பீஸ் இருக்குனாச்சு ஒரு பாக்ஸ்ல. அந்த 5மே 5 கலர் இருந்துச்சு. 5மே 5 கலர், ஒவ்வொரு கலர் வந்துரும். ஓகே. அதுக்கு அடுத்து வாட்டர் ஃபால்ஸ் கேண்டில் இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் கேண்டில்னா இது தொட்டாலும் ஒன்னும் ஆகாதுன்னு. ஓகே. ஒரு இது அந்த பென்சில் டைப்ல இது எவ்வளவு தூரம் வந்து அது அருவி மாதிரி விழுகிற மாதிரி விழுகும். ஓகே. அருவி விழுகிற ஒரு அருவி கொட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. உங்களுக்கு மேஜிக் ஷோ ஆச்சு. இது மேஜிக் ஷோன்னு என்னங்க இருந்துச்சு சார்? உள்ள 2 பணமலை மாதிரி வரும் சார். தலைவர் ரஜினிகாந்த் காட்டியிருக்காங்க. தலைவரோட வரணுச்சு. தலைவர் எப்படி பணத்தோட மாதிரி அதே மாதிரி நம்மளுங்க பணத்தோட இருக்கிறதுக்காண்டி அப்படி கொடுத்துருக்காங்க. 2 பீஸ் இருக்கும். ஓகே. இது வெடிச்சு பணத்தால் அதிகமா வந்து. ஓகே. குழந்தைகளுக்காக பண்ணிருக்கோம். சரிங்க அண்ணாச்சி. வேற இது 2 இன்ச் இது ஹெலிகாப்டர் என்னாச்சு. ஹெலிகாப்டர்னா இதுல நாம போலாங்களா இல்ல நம்ம போயிடுங்களா? நம்மளாம் பயணிக்க முடியாது. ஓகே. இது ஒரு சந்தோஷத்துக்கு நம்மளை விட்டுட்டு அது மட்டும் பயணித்துறோம். சரிங்க. 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ் வரும். இது பாப்கார்ன் பென்சில். முன்ன வாட்டர் ஃபால் பென்சில்னு சொன்னீங்க, இப்ப பாப்கார்ன் பென்சில். இது வந்து பாப்கார்ன் எப்படி வெடிக்கும் அதே படபடன்னு அந்த ஒரு எஃபெக்ட்டோட வெடிக்கும். இப்ப அது நம்ம கையில தொடல இத தொட முடியாது. இத தொட முடியாது. சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் ஒரு பாப்கார்ன் எப்படி போடுதோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட வரும். ஓகே. இத தொட்டா கை கெட்டுச்சு. ஓகேங்க அண்ணாச்சி. வேற இது 2 இன்ச் ஃபேன்சி என்னாச்சு. 2 இன்ச் ஃபேன்சி. ஓகே. இதோட சின்னது நம்ம கிட்ட இருக்குங்களா? இதோட நம்மட்ட சின்னது இருக்கு என்னாச்சு. சோட்டா ஃபேன்சி ஒன்னு இருக்கு. சோட்டா ஃபேன்சி என்ன ரேட்டுங்க என்னாச்சு வரும்? சோட்டா ஃபேன்சி நம்ம 36 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 36 ரூபாய் ஸ்டார்டிங் வந்து நம்ம சிங்கிள் ஷாட் வந்து 36 ரூபாய்ல ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஹையஸ்ட் ரேஞ்ச் வரல இருக்கு அண்ணாச்சி? நம்மட்ட ஹையஸ்ட் ரேட் வந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கு அண்ணாச்சி. 500 1000 அந்த ரேஞ்சில இருக்கு அண்ணாச்சி. ஓகே. ஆமா அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி. அடுத்துங்க அண்ணாச்சி. அடுத்து நம்ம கிட்ட இது 2 இன்ச்லயே 3 பீஸ் உள்ளது அண்ணாச்சி. 2 இன்ச்லயே 3 பீஸ் உள்ளது. இப்ப சிங்கிள் பீஸுக்கும் 3 பீஸுக்கும் என்ன அண்ணாச்சி வித்தியாசம்? இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வரும். சரிங்க. ஒரு சிங்கிள் பீஸ் வந்து. ஆனா இதுல 3 பீஸ் சேர்ந்தே உங்களுக்கு 225 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே. ரேட் வைஸ் வரும்போது உங்களுக்கு இது வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஓகே. கண்டிப்பா. அதுக்கு அடுத்து நம்ம 3 இன்ச் ஃபேன்சி என்னாச்சு. 3 இன்ச் ஃபேன்சி. ஓகே. நல்லா பூ மாதிரி விரியும் என்னாச்சு. மேல போய் கிராக்லிங் சவுண்டோட வரும். கிராக்லிங் எஃபெக்ட்டோட வரும் உங்களுக்கு. இது வந்து நம்ம எவ்வளவு ஹைட் போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 அடி சராசரியா போவோம். 350 அடி கண்டிப்பா. ஓகே. அந்த கொடை மாதிரி விரியுது. பெருசா விரியுங்களா சின்னதா விரியுங்க? பெருசா விரியாச்சு. பெருசா விரியும். சரி. ஓகே அண்ணாச்சி. அடுத்து இருக்கிறதுலே நம்மகிட்ட பெரிய சைஸ் தான் அண்ணாச்சி. ஓகே. பிக். ஆமா. இது எத்தனை இன்ச்சுங்க அண்ணாச்சி? இது வந்து 5 இன்ச் அண்ணாச்சி. 5 இன்ச் 2 in 1 பீஸ்ல வந்துரும் ஒரு பாக்ஸுக்கு. இது கலர்ல என்னங்க அண்ணாச்சி வரும்? கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி வரும் அண்ணாச்சி. இது வந்து இப்போ நம்ம கிரீன் கலர் ஃபங்க்ஷன் வரும். கிரீன் ஃபுல் கிரீன் தான். ஆமா, ஃபுல் கிரீன் வரும். ஓகேங்க அண்ணாச்சி. சரிங்களா? இதுதான் இருக்கிறே பெரிய பைப்பு. ஓகே. இது என்ன ரேட் வருதுங்க அண்ணாச்சி? இது ரேட் வந்து உங்களுக்கு 850 ரூபா அந்த ரேஞ்ச்.
ஓகே ஓகேங்க அண்ணாச்சி. 2 பைப் சேர்ந்து 850 ரூபா. சேர்ந்து ஓகே ஓகேங்க அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி. இப்போ அடுத்து என்னங்க அண்ணாச்சி நம்ம பார்க்க போறோம்? நம்ம மல்டி ஷாட் பார்க்க போறோம். மல்டி ஷாட். மல்டி ஷாட் கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்க அண்ணாச்சி. ஃபர்ஸ்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஷாட் அண்ணாச்சி. ஓ நம்ம கிட்ட 12 ஷாட்ல இருந்து ஆரம்பிக்குது அண்ணாச்சி மல்டி ஷாட். ஓகேங்க அண்ணாச்சி. இதோட விலை வந்து உங்களுக்கு 120 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே இது வெறும் 120 ரூபா தான். 120. ஓகே ஓகேங்க அண்ணாச்சி. அடுத்து பாத்தீங்கன்னா 25 ஷாட் இருக்கு அண்ணாச்சி. 25 ஷாட். 25 இது வந்து ரைடர் அண்ணாச்சி. இது வந்து ஒன்லி ரைடர் மட்டும் தான். ஓ 25 மாதிரி தெரியாது. அந்த வந்து பரபரன்னு மேல. ஆமா அவ்வளவுதான் அண்ணாச்சி. ஓகே இதுல கலர் எதுவும் இருக்காது? இல்ல அண்ணாச்சி கலர் எதுவும் கிடையாது. ஒன்லி சவுண்ட் மட்டும். ஒன்லி சவுண்ட் எஃபெக்ட்டோட வரும். ஓகே ஓகேங்க அண்ணாச்சி. இது வந்து நம்ம 250 ரூபாய் கொடுத்துறோம். 250. ஓகே ஓகே அண்ணாச்சி. இது வந்து 30 ஷாட் அண்ணாச்சி. 30 ஷாட். கேஜிஎஃப் அப்படி சொல்லுவாங்க. நம்ம 30 ஷாட் வந்து 350 ரூபாய் கொடுத்துருக்கோம் அண்ணாச்சி. ஓகே இது வந்து மல்டி கலர். மல்டி கலர். இது வந்து மல்டி கலர். ஓகே 30 மாதிரி ஒரு 30 கலர் வரும் உங்களுக்கு. ரிப்பீட்டடா 6 கலர் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து 60 ஷாட் அண்ணாச்சி. 60 ஷாட். அவங்களோட 60 ஷாட். ஓகேங்க அண்ணாச்சி. இதுமே உங்களுக்கு அந்த 6 கலர் ரிப்பீட்டடா 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே 60 ஷாட். நமக்கு டைமிங் எவ்வளவு நேரம் வரும் அண்ணாச்சி? டைமிங் நமக்கு பாத்தீங்கன்னா ஷாட் பாத்தீங்கன்னா டைமிங் வந்து 10 நிமிஷம் வரும் அண்ணாச்சி. 10 நிமிஷம் டைமிங் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. 1 by 1 ஸ்லோவா போயிட்டே இருக்கும். சரிங்க அண்ணாச்சி. அடுத்து பாத்தீங்கன்னா 120 ஷாட்ஸ். 120 என்னாச்சு? ஓகேங்க அண்ணாச்சி. இது வந்து 120னா 120 ஷாட்ஸும் கலர் ஷாட்ஸ் தான். கலர் ஷாட்ஸ் எல்லாமே கலர் ஷாட்ஸ் தான். ஓகேங்க அண்ணாச்சி. இப்போ அது வந்து 10 நிமிஷம் ஆகுதுன்னா இது 20 நிமிஷம் கண்டிப்பா ஆயிரும் அண்ணாச்சி. 1 by 1 போயிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு பெருசு நம்ம கிட்ட இருக்குங்களா? இருக்கு அண்ணாச்சி. நம்மகிட்ட அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 240 இருக்கு, 500 ஷாட் இருக்கு அண்ணாச்சி. இது ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க அண்ணாச்சி. இப்போ காட்டன் ஐட்டம் வந்து வெறும் சாம்பிள் மட்டுங்களா இல்ல மொத்தமே இவ்வளவுதானுங்களா? இது எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காண்டி தான். மக்களுக்கு சாம்பிள் மட்டும் தான். கஸ்டமர்ஸ் காட்டுறதுக்காண்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி. நம்ம கிட்ட பட்டாசு வந்து இந்த மாதிரி மட்டும் தான் இருக்காங்களா இல்ல கிஃப்ட் பாக்ஸ், ஃபேமிலி பேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அண்ணாச்சி. நம்மகிட்ட கிஃப்ட் பாக்ஸ் இருக்குங்களா? கிஃப்ட் பாக்ஸ் காட்ட முடியுங்களா? காட்ட முடியும் அண்ணாச்சி. காட்ட முடியும். காட்டுங்க அண்ணாச்சி. இது அவெஞ்சர். ஓகே. இது உங்களுக்கு 34 ஐட்டம் வந்துரும். ஓ இதுல 34 ஐட்டம் 34 ஐட்டம் வந்துரும். ஓகே அண்ணாச்சி. இது பாத்தீங்கன்னா 34 ஐட்டம் வெரைட்டிஸோட வந்துரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு பேக்கிங்கோட மிஷின் செலவு பண்ணும் பேக்கிங். ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லைன் கிங். இது எத்தனை ஐட்டம்? 43 ஐட்டம் ஆச்சு. ஓ இது 43 ஐட்டம் வந்துரும். ஓகே. 43 ஐட்டமும் வித்தியாசமா இருக்கும் அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாம்பியன்ஸ் தீபாவளி லீக்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட இது அண்ணாச்சி. ஓகேங்க அண்ணாச்சி. இது வந்து 52 ஐட்டம் இருக்கும் அண்ணாச்சி. 52 ஐட்டம் வந்துரும். தீபாவளி லீக். ஆமா விசில் போடு. ஓகே விசில் போடு அவங்களோட லோகோவோட நம்ம இது வந்து பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணாச்சி. சரிங்க. இது நம்மளோட ஓன் பிராண்ட் தான். இது ஓன் பிராண்ட் தான். இது நம்மளே ஓனா பண்ணிட்டு இருக்கோம் அண்ணாச்சி. இந்த பாக்ஸ் இதுல நம்ம கிட்ட கிஃப்ட் ஐட்டத்துல எவ்வளவு இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அண்ணாச்சி ஐட்டம்? நம்மகிட்ட 400 ரூபாயில இருந்து 800 ரூபா வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரி சரிங்க அண்ணாச்சி. இதுல கம்மி ஐட்டம் வேணாலும் 25 ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு அண்ணாச்சி. சரிங்க. அந்த ஐட்டம் நம்ம கம்மியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி ஓகேங்க. அது ஃபிஸ்டல் நேம்ல வரும். சரி ஓகேங்க அண்ணாச்சி. இப்போ இவ்வளவு ஐட்டம் காட்டுனீங்க. இவ்வளவு ஐட்டத்தையும் நான் ஆர்டர் பண்ணனும்னா என்ன அண்ணாச்சி பண்ணணும்? ஆன்லைன் வெப்சைட்ல ஆர்டர் பண்ற மாதிரி வசதி இருக்கு. இல்ல நம்ம வாட்ஸ்அப் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கடை சம்பந்தமான பிரைஸ் லிஸ்ட் அண்ட் வெப்சைட் லிங்க்கும் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். நீங்க அதுல இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பட்டாசை நீங்க எடுத்துக்கலாம். இது நம்மகிட்ட ஆல் ஓவர் இந்தியாவுக்கு டெலிவரி பண்ற மாதிரி வாய்ப்புகள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம 90% ஆஃபர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது மக்களே. இதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு ஆஃபர் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம 90% மக்களுக்காக ஒரு சிறந்த ஆஃபர் ஒன்று பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ரொம்ப உங்களுக்கு இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்தி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.